بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பெரும் அருளினால் நாம் உம்தத்து சாலிக் உத்தத்து நாசிக் என்ற ஷாஃபி மத்ஹபுடைய ஃபிக்ஹ் கிதாபின் சட்டங்களை வரிசையாக படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், கிதாபு தஹாரத்தை முடித்து கிதாபு சலாத்துடைய பாடத்தில் ஒவ்வொரு பாடங்களாக நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், தொழுகையினுடைய நேரங்கள் சம்பந்தமாக பார்த்துவிட்டு பிறகு தொழுகையுடைய நிபந்தனைகள், தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்குரிய நிபந்தனைகள் என்னவென்பதை பார்த்தோம். அதை தொடர்ந்து தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தொழுகையினுடைய மிக முக்கியமான அம்சங்களாக இருக்கக்கூடிய அர்கானு சலாத், அவைகள் இல்லை என்றால் அல்லது அவைகள் விடுபட்டு விட்டால் தொழுகையே இல்லாமல் போய்விடும் அளவிற்குரிய அந்த ருக்குன்கள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அர்கான்களை பற்றி பார்த்தோம். அதை தொடர்ந்து தொழுகையிலே செய்யக்கூடாதவைகள் என்று, தொழுகையை முறித்துவிடக்கூடியவைகள் என்று சொல்லப்படக்கூடிய முஃப்சிதாத், தொழுகையை முறிக்கக்கூடியவைகள் என்பதை பற்றி பார்த்தோம். அவைகள் நிகழ்ந்தால் தொழுகை முறிந்துவிடும். இது போன்ற விஷயங்களையும் நாம் வரிசையாக பார்த்து வந்தோம். அதை முடித்ததற்கு பின்பாக பரலான தொழுகையிலே ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு அற்புத அமல் தான் நவாஃபில்களாக இருக்கிறது. நவாஃபில்கள், சுன்னத்துகள், மந்தூபுகள், முஸ்தஹப்புகள், முரகஃபீஹி, ஹசன், இவைகள் அனைத்துமே ஷாஃபி மதுஹபை பொறுத்த வரைக்கும் ஒரே முத்தராதிஃபான மானாக்கள், ஒரே பொருளை கொண்ட வார்த்தைகள் என்பதை நாம் ஏற்கனவே சொல்லி காண்பித்தோம். அந்த அடிப்படையிலே நஃபிலான தொழுகைகள் என்பது நமக்கு ஃபர்லே ஏற்படக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய நியமத்தாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நாம் அந்த ஒவ்வொரு தொழுகைகளாக வரிசையாக பார்த்து வந்தோம். நஃபிலான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகளிலே முஅக்கதா என்பது என்ன, முஅக்கதா கைர முஅக்கதா என்பது என்ன, அதேபோல் ரவாத்திபான சுன்னத்துகளை பேண வேண்டிய முறை என்ன, அதற்கு பிறகு லுஹாவுடைய தொழுகை, வித்ருடைய தொழுகை, தராவிஹுடைய தொழுகை, அதல்லாமல் ஜமாத்தோடு தொழப்படக்கூடிய சில சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன, ஜமாத் இல்லாமல் தொழப்படக்கூடிய தொழுகைகள் இருக்கின்றன. இவ்வாறு பார்த்து வந்தோம். அதேபோல் நஃபிலே முஅக்கத், நேரம் குறிக்கப்பட்ட சில நஃபில்கள் இருக்கின்றது. அதை விடுவோம் என்றால், அது விடப்பட்டு விட்டால் அதை கலா செய்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வரிசையாக அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்து வந்தோம். ஒவ்வொன்றும் தெளிவாக பார்த்து வந்தோம். இறுதியாக இதற்கு முந்தைய பாடத்திலே லுஹா தொழுகையும் இரவு தொழுகையும் பற்றி பார்த்தோம். சலாத்துல் லுஹா, லுஹாவுடைய சிறப்பினை நாம் சொல்லி காண்பித்தோம். அதேபோல் லுஹாவிற்கு பிறகு இரவு தொழுகை, இரவு தொழுகை, தஹஜ்ஜத்துடைய தொழுகை சம்பந்தமாக தெளிவான முறையில் நமக்கு விளக்கம் கூறப்பட்டது. அதே அடிப்படையிலே அதனுடைய இறுதியிலே சுன்னத்தான தொழுகையுடைய இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அதிலே ஒரு சுன்னத்தை பற்றி சொல்லிவிட்டு பின்பு அதிலே ஏற்படக்கூடிய நஃபிலான தொழுகையிலே சில தொழுகைகள் இருக்கின்றன, மக்ரூஹை ஏற்படுத்தக்கூடிய நஃபில்களாக இருக்கின்றன. அந்த தொழுகைகள் மக்ரூஹை ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட நஃபில்கள் என்பது நன்மைகளை தரக்கூடியது, நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய நஃபில்கள் தான். இருந்தாலும் அவைகளும் ஒரு சில நேரத்தில் மக்ரூஹாக மாறிவிடும். நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நஃபில்கள் நன்மைகளை தரக்கூடியது, அவைகள் கூட சில நேரம் மக்ரூஹாக மாறிவிடும் என்று சொல்லும் அளவிற்கு இருக்குமே என்றால், அது எந்தெந்த கட்டங்கள், எந்தெந்த நிலைகளில் அப்படிப்பட்ட சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதை தெரிந்து கொண்டு அதை விட்டு நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும். அதை விட்டும் நாம் அந்த அமல் அந்த நேரத்தில் செய்யப்படுவதை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பாருங்க, சுன்னத்தான தொழுகைகள் 84வது பாடம் 84. இப்போ இங்க படிக்கக்கூடிய பாடம் என்ன? பாடம் 84, பாபு சலாத்தி தத்தவு சலாத்தினுடைய பாடம். அதாவது நஃபிலான சுன்னத்தான தொழுகைகளுடைய பாடங்கள் தான் இங்க பார்க்க போறோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் தஹியத்துன், அதாவது தஹியத்துல் மஸ்ஜித் நவாஃபிலுல் மக்ரூஹத்தி, மக்ரூஹாக்கப்பட்ட நஃபில்கள். மக்ரூஹான நஃபில்கள் ஒன்று, தஹியத்துல் மஸ்ஜித். இந்த ரெண்டு விஷயங்கள் தான் இந்த பாடத்துல பார்க்க போறோம். வெறுக்கத்தக்க நஃபில்கள் என்று தலைப்பு கொடுத்திருக்கோம். வெறுக்கத்தக்க நஃபில்கள், அதாவது நஃபில்கள் அந்த நேரத்துல தொழாம இருக்கிறது தான் ரொம்ப சிறந்தது. நஃபில்கள் என்பதே பிரியத்திற்காக தொழப்படுவது.
அதே வெறுக்கப்பட்டதாக ஆகிவிடுமே என்றால் அதை விட்டு நாம் தவிர்ந்து கொள்வதுதான் மிகச் சிறந்தது. அப்போ தஹியத்துல் மஸ்ஜிதை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மஸ்ஜிதுக்குள் நுழைஞ்சவொடனே தொழப்படக்கூடிய ஒரு தொழுகை தான் தஹியத்துல் மஸ்ஜிதாக இருக்கிறது. நம்ம பேணிக்கையாக தொழணும். தஹியத்துல் மஸ்ஜிதை பேணிக்கையாக தொழணும். அது ரொம்ப மிக ஒரு முக்கியமான தொழுகையாக இருக்கிறது. பள்ளிக்குரிய காணிக்கை, பள்ளிகளுக்குரிய பள்ளிக்கு செலுத்தப்படக்கூடிய ஒரு காணிக்கையாக இருக்கிறது. சரி, இப்போ பாருங்க, இந்த பாடத்தில் என்னென்ன விஷயங்களை பார்க்க போறோம்னு சொன்னா, முதலாவது பிதாத்தின் நிலை, பிதாத்தின் நிலையை பற்றி பார்க்க போறோம். ரெண்டாவது தஹியத்துல் மஸ்ஜித், தஹியத்துல் மஸ்ஜிதுடைய விஷயங்களை பற்றி நம்ம லேசாக இன்ஷா அல்லாஹ் சொல்றோம், பின்னாடி சொல்ல வருவோம். இங்க தஹியத்துல் மஸ்ஜித் விஷயத்தை சொல்லணும்னு சொன்னா, பள்ளிக்குள் நுழைஞ்சவன தொழப்படக்கூடிய ஒரு தொழுகை தான் தஹியத்துல் மஸ்ஜித், பள்ளியின் காணிக்கை என்பதாக சொல்லுவோம். அங்க தவாஃப் செய்வதுதான் காணிக்கையாக இருக்கிறது. அங்க வந்து என்னது, தொழுகை காணிக்கையில் தவாஃப் செய்யறது, தவாஃப் தான் காணிக்கையாக இருக்கிறது. அதே மாதிரி நஃபில்கள் மற்றும் நஃபில்கள் மக்ரூவாகவும் இல்லை. நஃபில்கள் எப்போ மக்ரூவாக மாறுது, இது விஷயங்களை தான் அங்கே பார்க்க போகிறோம். பாருங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் பிதாத், பிதாத்துடைய நிலை. தஹியத்துல் மஸ்ஜித் செகண்ட் ஒன். தேர்ட் ஒன், நஃபில்ஸ் வில் சேஞ்ச் மக்ரூ, நஃபில்ஸ் வில் சேஞ்ச் மக்ரூ. சரி, இப்போ பாருங்க, பாடத்தில் நுழையிறதுக்கு முன்னாடி பொதுவாக அதனுடைய சுருக்கங்களை சொல்றது வழக்கம். இங்க முதல்ல தஹியத்துல் மஸ்ஜித் என்று சொல்லிட்டோம். பள்ளிக்குள்ள நுழையக்கூடியவர் 2 ரக்காத் பள்ளிக்காக வேண்டி, பள்ளியின் காணிக்கைக்காக 2 ரக்காத் தொழுவது சுன்னத்தாக்கப்படுது. எப்போ நுழைஞ்சாலும் சரி, பல முறை உள்ள போயிட்டு வந்தாலும் கூட என்ன செய்யறது, தொழுகிறது சுன்னத்தா இருக்கு. பல முறை நுழைஞ்சு போறாரு, எந்த அளவுக்கு கொஞ்சம் இந்த பள்ளியா போயிட்டு வெளியே வந்து 2ஆவது உள்ள போறாரு, அல்லது ஒரு பள்ளியிருந்து வெளியே போறாரு, பக்கத்துல ஒரு பள்ளி இருக்கு, அந்த பள்ளிக்குள்ள நுழையிற, அங்கேயும் தஹியத்துல் மஸ்ஜித். ஒவ்வொரு பள்ளிக்கும் தஹியத்துல் மஸ்ஜித். அதே மாதிரி உள்ள நுழையிற டைம் இருக்கு, ரொம்ப நெருக்கமாக அவ்வளோ வெளியே வராரு, அப்புறம் ஏதோ வேலையை முடிச்சு திரும்ப உள்ள போறாரு, நெருக்கமாக நுழைந்தாலும் சரி, அங்கே போய் என்ன செய்யுது, தஹியத்துல் மஸ்ஜித் சொல்லுறது ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப சிறந்ததாக இருக்கு. ஏன்னா என்ன செய்யறது, தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளிக்கு செலுத்தப்படக்கூடிய ஒரு காணிக்கையாக இருக்கு. அப்போ அதே நேரத்தில் உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னால் என்ன செய்யணும், அந்த இது முறிஞ்சிடும். உட்கார்ந்துட்டாருன்னா அப்படின்னா என்ன செஞ்சிடும், தஹியத்துல் மஸ்ஜித் அவரை விட்டு விழுந்து விடும். ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தர் ஒது இல்லாமல் உள்ள நுழையிறாரு, ஒரு சில கிதாபில் எழுதியிருக்காங்க, ஒது இல்லாமல் ஒருத்தர் உள்ள நுழையிறாருன்னு சொன்னால் அவர் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம், தஹியத்துல் மஸ்ஜித் தொழ முடியாது. அப்போ அந்த நேரத்தில் அந்த சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற கலிமாவு கூட வல்லாஹு அக்பர் என்ற கலிமாவை ஓதிக்கலாம் 4 முறை என்பதாகவும் எழுதியிருக்காங்க. எப்போ ஒது இல்லாமல் உள்ள போயிட்டான். ஏன்னா அதனுடைய அந்த தஹியத்துல் மஸ்ஜிதுடைய அந்த இது அதில் என்ன செய்யும், நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. உதவு இல்லாமல் உள்ளே போகக்கூடாது. பள்ளிக்குள்ளே போகும்போது உதவோடு போகிறது தான் சிறந்த. என்ன, தஹியத்துல் மஸ்ஜித் ஒன்று இருக்குது, அதனுடைய காணிக்கை செலுத்த வேண்டிய நிலை இருக்குங்கிறதோட அந்த நம்பிக்கையோடு அந்த நிலையோடு நம்ம உள்ளே போகிறது தான் சிறந்தது. நம்ம சப்போஸ் அப்படி போயிட்டோன்னு சொல்லி சொன்னால் இந்த களிமா ஓதுவதன் மூலம் என்ன செய்யுது, அது தஹியத்துடைய அந்த நன்மை கிடைக்கின்றது என்பதாக சொல்லப்படுது. உட்கார்ந்துட்டோன்னு சொன்னால் தொழுகை அந்த தஹியத்துடைய அந்த தவாப், தஹியத்துடைய அந்த காணிக்கையுடைய அந்த ஹக்கு விழுந்துடும். அப்போ நிற்கிற காலம் தான், உட்கார்றதுக்கு முன்னாடி உள்ளது தான். சரி, அதே நேரத்தில் ஒருத்தர் என்ன செய்யறார், 2 ரக்காத் தொழுகிறார், நியத்து வைக்கிறார், பொதுவாக வைக்கிறார், எதுவுமே தஹியத்துன்னு சொல்லலை, அல்லது நேர்ச்சி வைக்கப்பட்ட தொழுகையை தொழுகிறார், அல்லது சுன்னத்தான் ராத்திபான தொழுகையை தொழுகிறார், முன்பின் சுன்னத் ஏதோ ஒன்று தொழுகிறார், முன் சுன்னத் தொழுகிறார், அல்லது ஃபரலான தொழுகையை மட்டும் தொழுகிறார், ஃபரலான தொழுகை மட்டும் தொழுகிறார். சரிங்களா, அல்லது என்ன செய்யறாரு, ஃபரலையும் தஹியத்தையும் சேர்த்து நியத்து வைக்கிறார். இப்படி வச்சாருன்னு சொன்னா அங்கே கிடைச்சிடும், அவருக்கு தஹியத்துடைய நன்மையும் கிடைச்சிடும். ஒன்று வந்து முத்தலக்கா ஒன்றுமே சொல்லாமல் தக்பீர் கேட்டு தொழுகிறார், இப்பவும் அதனுடைய நன்மை கிடைச்சிடும். அல்லது நேர்ச்சி வைக்கப்பட்ட தொழுகை தொழுகிற அப்பவும் கிடைச்சிடும். முன்பின் சுன்னத் ராத்திபான தொழுகை தொழுகை அப்பவும் கிடைச்சிடும். ஃபரலை மட்டும் நியத்து வைக்கிறது அப்பவும் தஹியத்துடைய அந்த நன்மை கிடைச்சிடும். ஃபரலையும் தஹியத்துல் மஸ்ஜித் சேர்த்து நியத்து வைக்கிறாரு, இப்போ அந்த ரெண்டுமே கிடைச்சிடும். இப்போ இதுதான் என்னது, நிலையாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி நிலைகள் என்ன செய்யும், தஹியத்துல் மஸ்ஜித்ங்கிறது அவருக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அவருக்கு என்ன செஞ்சிடும், அதன் நன்மை தாராளமாக கிடைத்துவிடும். சரி, அதே போல மக்ரூ நஃபில்கள், மக்ரூன்னு சொல்லி சொல்றோம், மக்ரூவான நஃபில்கள். மக்ரூவான நஃபில்கள்னா என்ன, முதல் விஷயம், ஒருத்தர் பள்ளிக்குள் நுழையிறார், பள்ளிக்குள் நுழையும் போது இமாம் என்ன செய்யறாரு, ஃபர்லுக்காக வேண்டி தக்பீர் கட்ட போறாரு, ஃபர்லில் நுழைஞ்சிட்டார். இப்போ அங்கே ஃபர்லு ஆரம்பிக்க போதுங்கும் போது இவர் நஃபிலுக்காக வேண்டி தக்பீர் கட்டுறது இருக்குத, அது மக்ரூஹாக இருக்கு முதல் விஷயம். அல்லது இக்காமத்தில் யாரு முஅத்தின் நினைச்சு இக்காம சொல்ல ஆரம்பிச்சிட்டார், முஅத்தினானவர் இக்காம சொல்ல ஆரம்பித்து விட்டார். இப்போ இந்த நேரத்தில் இவர் என்ன செய்யறது, தஹியத்துல் மஸ்ஜிதோ அல்லது மற்ற நஃபில்கள் தொழுகிறது ஈடுபடுறது இருக்குது, இது மக்ரூஹாக இருக்கிறது. அப்போ இந்த நிலையில் என்னது, அது ராத்திபா இருந்தாலும் சரி, அதாவது முன்பின் சுன்னத்துகளை தொழக்கூடியதாக இருந்தாலும் சரி,
இல்லை தஹியத்துல் மஸ்ஜிதாக இருந்தாலும் சரி, அதல்லாத வேற தொழுகையாக இருந்தாலும் சரி, இமாமும் ஃபரதான தொழுகையில் நுழைஞ்சிட்டாரு அல்லது முஅத்தின் இக்காம சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னால் இனிமேல் எந்த தொழுகையும் தொழக்கூடாது, நஃபிலோ எதுவுமே தொழக்கூடாது, நேராக அங்கே போய் தான் ஜமாத்தில் போய் சேர்ந்தார். சரி, நஃபில் தொழுகையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான், பள்ளியில் தொழுவதை விட வீட்டில் தொழுவது மிகச்சிறந்ததாக இருக்கிறது. சரி, இப்போ அதே நேரத்தில் ஒருத்தர் ஜும்மாவுடைய இரவை மட்டும் குறிப்பாக என்ன செய்கிறாரு, தொழுகிறாருன்னு சொல்லி சொன்னால், மற்ற நாள்லாம் தொழுது கிடையாது, ஜும்மாவுடைய இரவை மட்டும் நின்று தொழுகிறாருன்னு சொன்னால் அதுவும் மக்ரூஹான ஒரு விஷயம்தான். மற்ற நாள் தொழுகிறாரு, இன்னைக்கு ஜும்மாவுடைய இரவும் தொழுகிறாரு, வேற விஷயம். ஜும்மாவுடைய இரவு மட்டும் குறிவைத்து தொழுவது என்பது மக்ரூஹான விஷயம். அதே நேரத்தில் எழுதுறாங்க, ஜும்மாவுடைய இரவில் விழிச்சு இருக்கார் ஒருத்தர், ஹயாவுல் லைலத் பண்ணுறார் அப்படின்னா பிரச்சனை இல்லை, அது மக்ரூஹ் ஆகாது. ஆனால் அதே நேரத்தில் ஜும்மாவுடைய இரவு மட்டும் தொழுவது இருக்க மக்ரூஹாக இருக்கிறது என்பதாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ரஜபுடைய நாள், ரஜபுடைய இரவுல, அதே மாதிரி ஷாபான் 15 இரவுல தொழுகிறவங்கள ஆர்வமூட்டக்கூடிய தொழுகைகள் அவைகளும் பிதாத் தான், மக்ரூஹான பிதாத் என்பதாக எழுதப்பட்டு, அவைகளும் மக்ரூஹான பிதாத் என்பதாக எழுதப்பட்டிருக்கிறது, அவைகளும் மக்ரூஹான பிதாத் என்பதாக எழுதப்பட்டு. சரி, இப்போ தஹியத் என்று சொல்கிறோம், பிதாத்தையும் பார்க்கலாம். தஹியத்னா என்ன, தஹியத்தை பற்றி சொல்கிறாங்க. தஹியாத்துங்கிறது அர்பாவும், 4 வகையான தஹியத்து இருக்குது. தஹியத்துல காணிக்கை, ஒரு விஷயத்துக்கு நம்ம செலுத்தக்கூடிய காணிக்கை. இந்த காணிக்கை விஷயத்துல 4 விஷயமா கொண்டுறாங்க. தஹியத்துல் மஸ்ஜிதி பிஸ்ஸலா, பள்ளிவாசலுக்கு காணிக்கை செலுத்துவது எதன் மூலம், தஹியத் தொழுகை மூலம். பள்ளிவாசலுடைய காணிக்கை, பள்ளியில் நுழையிறோம், நுழைஞ்சோன்னா பள்ளிக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை என்ன என்றால் பிஸ்ஸலா, தொழுகையின் மூலம் பள்ளிக்கு காணிக்கை செலுத்தி கொள்வார். அப்போ தொழுகை நிறைவேற்றினாங்கன்னா பள்ளியுடைய காணிக்கை அவர் நிறைவேற்றியவரை போன்றார் ஆவார். 2வது வல் பைத், காபத்துல்லா, காபத்துல்லா சொல்றது. தஹியத்துல் பைத்தி, தஹியத்துல் பைத்தி, பைத்துல் ஹராம், அதாவது பைத்துல் நம்ம காபத்துல்லாவுடைய தஹியத் என்று எடுத்துக்கொண்டால் பித் தவாஃபி, அங்கே என்னது, அங்கே சலாத்தை கொண்டல்ல, அங்கே நம்ம ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னோம், எல்லா பள்ளிகளிலும் நுழைஞ்சவன தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவார், இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் ஏன்னா அங்கே பித் தவாஃப், தவாஃப் தான் அங்கே என்னது தஹியத்தாக இருக்கு. அங்கே என்ன தவாஃபின் மூலம் அங்கே தன்னுடைய தஹியத்தை நிறைவேற்றிக் கொள்வார். ஹராம், இது பைத், வீட்டுக்குள்ள நுழைஞ்சணும் காபாக்குள்ள, இது வந்து ஹராம்ல நுழையிற, ஹராம்ல, ஹராம் நுழையிறதுங்கிறது எஹ்ராமை கொண்டு, ஹராம்ல, ஹராம் ஷெரீஃபுங்கிறது எஹ்ராமை கொண்டு என்ன செய்யறது, அதுக்குரிய தஹியத்தாக இருக்கு. எஹ்ராம் கட்டிட்டு உள்ள நுழையிறது தான் சிறந்த. ஏறாம் கெட்டாமல் முன்னாடிலாம் என்ன, ஏறாம் கெட்டாமலையும் உள்ளே போய் கொண்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ மொத்தமாகவே என்ன செஞ்சுட்டாங்க, ஏறாம் கெட்டினா தான் உள்ளே போக முடியும் நிலையாயிடுச்சு. பைத்துல் ஹராமில் நுழையணும்னு சொன்னாலே, அதாவது இந்த காபத்துல்லாக்குள்ள நுழையணும், அந்த ஹராமுக்குள்ள நுழையணும்னு சொன்னாலே, பஸ்ல ஹராம் நுழையினாலே என்ன செய்கிறாங்க, ஏறாம் கட்டிட்டு வரணுங்கிற நிலை தான் இருக்குது. அப்போ ஹராம்ங்கிறது அதுக்குரிய காணிக்கையாக இருக்குது. அதனால் ஹராம் கட்டிட்டு தான் ஹராம் மஸ்ஜிதுல் ஹராம்னு நுழையிறது. அடுத்து மினா என்று எடுத்துக்கொண்டால் ரமியை கொண்டு எரியப்பட்டதா, ரமியை கொண்டு உள்ள விஷயமா இருக்குது. மினாவுடைய காணிக்கை பிர் ரமி, ரமியாக இருக்கிறது. இந்த 4 விஷயம் எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் சில உக்கூஃப் என்றால் எனது, அரஃபா என்றால் உக்கூஃபை கொண்டிருக்கிறது என்பதாக எழுதுறாங்க. அரஃபால காணிக்கை, அரஃபாவுடைய காணிக்கை உள் உக்கூஃப், அங்கே என்ன சிறு தங்குதலாக இருக்கிறது. ஒரு முஸ்லீமுடைய காணிக்கை தஹியத்துல் முஸ்லிம் பிஸ் சலாம், சலாமை கொண்டிருக்கிறது. இப்படி பல வகையான காணிக்கைகள் இருக்குது. அப்போ இதே போல பள்ளி மஸ்ஜித் காணிக்கைங்கிறது தஹியத்துல் மஸ்ஜிதாக இருக்கிறது. சரி, அடுத்து பிதாத்துடைய விஷயத்த சொன்னோம். பிதாத் என்றால் லுகா, அஹ்லுல் லுகா என்ன சொல்றாங்க, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு கருத்து தான் என்னதுன்னு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லக்கூடிய விஷயம் தான், ஹிய குல்லு ஷையின் உமில அலா கைரி மிசாலின் சாபிகின். இது இமாம் நவீர் ரஹ்மத்துல்லாஹி ஷரஹ் முஸ்லிம்ல நக்கல் பண்ணியிருக்காங்க. ஹிய பிதாத் என்றால் என்ன, குல்லு ஷையின் ஒவ்வொரு வஸ்துவும் உமில செய்யப்படுமே, அலா கைரி மிசாலின் சாபிகின் முன்னுதாரணம், இதற்கு முன்னாடி எந்த ஒரு உதாரணம் இல்லாமல், முன்னுதாரணம் இன்றி நூதனமாக செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமலுக்கும் பிதாத் என்பதாக சொல்லப்படும். நூதனமாக எந்தவித முன்னுதாரணம் இருக்காது, எந்தவித குதுவத்து இருக்காது, என்ன மாடல் இருக்காது ஷரியத்தில். இவங்களாம் என்னது புதுசாக ஒன்றை உருவாக்கி, நூதனத்தை உருவாக்கி செய்வது என்ன செய்யப்படும், பிதாத் என்பதாக சொல்லப்படும். உலமாக்கள் சொல்றாங்க, பிதாத் இருக்குது 5 வகையாக, ஹம்சத் அக்ஸாம், 5 வகையாக பிரிக்கின்றார்கள். வாஜிபத்துன், வாஜிபான பிதாத், மன்தூபத்துன், மன்தூபான பிதாத், மஹரமத்துன், ஹராமான பிதாத், மக்ரூஹத்துன், மக்ரூஹாக்கப்பட்ட பிதாத், முபாஹத்துன், ஆகுமாக்கப்பட்ட பிதாத். வாஜிபத்துன்னா, வாஜிபத்துன் பிதாத்னா என்னது, நூதனமானதுதான் ஆனால் வாஜிபானது. உதாரணமாக அதுக்கு எழுதும்போது எழுதுறாங்க எப்படி, அதாவது உதாரணமாக அந்த ஷரியத்துக்கு மாற்றமாக கொள்கை ரீதியாக மாறுபட்டவங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், அவங்கள்ட்ட
ரத்து கொடுக்குறோம். ஷரியத்துடைய அடிப்படையில் அதாவது அந்தந்த அவங்க கொள்கைக்கு அந்த எதிர்ப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அந்த எதிர்ப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இங்கேருந்து பதில் கொடுக்குறோம் அல்லவா, இது வாஜிபான பிதாத் என்பதை ஆச்சுவாங்க, கண்டிப்பாக கொடுத்தாகணுங்கிறனால. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் மந்துபான பிதாத், இப்படி ஒன்று மக்ருவான பிதாத் தான் இப்போ நம்ம இங்கே சொல்ல வராங்க. மக்ருவான பிதாத்னா என்ன? அதாவது வெறுக்கத்தக்கப்பட்ட பிதாத், அது செய்யக்கூடாது. மக்ருவான பிதாத்னா அது செய்கிறது மக்ரூ. அதுக்கு தான் இங்கே 2 விஷயத்தை கொண்டுறாங்க. அதுக்கு என்னது, ரஜபுடைய அந்த இரவுல தொழுவதும், அதே போல் இப்போ ரஜபுடைய இரவுல தொழுகிறதும், அதே மாதிரி ஷாபான் 15 தொழுவதும் பிதாத் என்பதாக சொல்லப்பட்டுச்சு. அது அந்த அடிப்படையில் தான் சொல்லப்படுது, மக்ரூஹான பிதாத்தாக இருக்கு. இது ஒவ்வொன்றுக்கும் இன்ஷா அல்லாஹ் விளக்கம் அந்த இடங்களை தேவைப்பட்டால் கொடுப்போம். இங்கே வந்து பிதாத் 5 வகையாக இமாம் நவீர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க, அதே மாதிரி இசுத்தீன் அப்துல் ஷாஃபி மதுபை சார்ந்த பெரிய இமாம்கள் அவர்களும் இதே மாதிரி பிரிச்சிருக்காங்க. இமாம் நவீர் ரஹ்மத்துல்லாஹி வந்து இதை ஷரீஅ முஸ்லீமில் கொண்டு வந்திருக்காங்க, பிதாத் 5 வகை என்பதாக சொல்லி. அதில் வந்து மக்ரூஹான வகைனா என்ன, அதே போல் எது வந்து ஷரியத்தில் இல்லாதது, அது செய்யப்படும் போது அது வெறுக்கப்பட்டதாக மக்ரூஹான விஷயமாக இருக்கிறது. அதனால என்னது, பிதாத்னால என்ன, மா வாஃபக சுன்னா ஓஹோ பிதாத். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பிரிக்கும்போது பிதாத்தே மஹ்மூதா பிதாத்தே மதுமூமா என்பதாக சொல்லுவாங்க. மா வாஃபக சுன்னா, சுன்னாவை எது ஒத்து போதோ அது மஹ்மூதா, சுன்னாக்கு எது ஹிலாஃப் ஆதோ அது மதுமூமா. மஹாலஃப சுன்னா, சுன்னாவை எது வந்து மாறு செய்தோ அதுக்கு மதுமூமா என்பதாக சொல்லப்படும் என கொண்டு வந்திருக்காங்க. அப்போ பிதாத்துடைய விஷயங்களை பற்றி நம்ம என்ன செய்யறோம், அது இன்ஷா அல்லாஹ் தேவைப்படும் போது அந்த பாடங்கள் வரும்போது அதை பற்றி விளக்கமாக சொல்லலாம். இங்கே பிதாத் மக்ரூஹான பிதாத் என்று சொல்றதுனால அந்த விஷயத்தை கொண்டு வந்தோம். பிதாத்தில் மக்ரூஹ் என்ற ஒரு வகையும் இருக்கின்றது என்று என்பதை காண்பிப்பதற்காக, தெரியப்படுவதற்காக இங்கே சொல்லியிருக்கோம். பாருங்க, பாடத்துக்குள்ள போலாம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ويندب لمن دخل المسجد أن يصلي ركعتين تحيته. ويندب சுன்னத்தாக்கப்படும் லிமன் தஹலல் மஸ்ஜித, பள்ளிவாசலில் எவர் நுழைகின்றாரோ அவருக்கு சுன்னத்தாக்கப்படும். ஐ யுசல்லிய ரகாத்தைனி, 2 ரகாத் தொழுவது, தஹியத்தஹு அதற்கு காணிக்கையாக, அதனுடைய அந்த பள்ளியினுடைய, ஹூங்கிறது பள்ளி மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதினுடைய காணிக்கையாக 2 ரகாத் தொழுவது மஸ்ஜிதில் நுழையக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சுன்னத்தாக்கப்படும். குல்லமா தஹல நுழையும் போதெல்லாம், எப்பொழுதெல்லாம் நுழைகின்றாரோ, வயின் கசூர துஹூலுஹு ஃபி சாத், அவருடைய நுழைதல் என்பது அதிகமானாலும் சரியே, ஃபீ சாத்தினா ஒரே மணி நேரத்தில், அதாவது ஒரே நெருக்கமான மணித்துளிகள், ஒரே மணித்துளிகளில் பல முறை, 1 மணி நேரம் வைக்கலாம், ஒரே மணித்துளிகள் வைக்கலாம், இல்லை 5 நிமிஷம் 10 நிமிஷம், இப்படி ஒரே சில மணித்துளிகளிலே நினைச்சாரு. அவருடைய நுழைதல் என்பது அதிகமாக இருந்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் நுழைகின்றாரோ அவர் நினைச்சணும் அதற்கு காணிக்கையாக, மஸ்ஜிதிற்கு காணிக்கையாக 2 ரக்காத் தொழுவது மஸ்ஜிதில் நுழையக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சுன்னத்தாக்கப்படும். பாருங்க, பில் குஊதி, அமர்வதை கொண்டு அந்த தஹியத்துல் மஸ்ஜித் என்பது விழுந்துவிடும். பாருங்க, இப்போ அர்த்தம் வைக்கிறேன். லிமன் தஹலல் மஸ்ஜித, மஸ்ஜிதுக்குள் எவரெல்லாம் நுழைகின்றாரோ அவருக்கு சுன்னத்தாக்கப்படும். யுசல்லிய ரக்காத்தைனி தஹியத்தஹு, அது இந்த மஸ்ஜிதுடைய காணிக்கையாக 2 ரக்காத் தொழுவது. குல்லமா தஹல, எப்பொழுதெல்லாம் நுழைகின்றாரோ அப்பொழுதெல்லாம், வயின் கஸ்ர துஹூலுஹு ஃபி சாத்தின், ஒரே மணி நேரத்தில் இல்லை சில மணித்துளிகளிலேயே அவருடைய நுழைதல் என்பது அதிகமானாலும் சரியே. தஃபூத்து பில் குஊதி, அங்கு அமர்தலை கொண்டு அவருடைய அந்த தஹியத்துடைய மஸ்ஜித் காணிக்கை தொழுகை என்பது விழுந்துவிடும். உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா விழுந்துடும். அவர் உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா தஹியத்துல் மஸ்ஜித் காணிக்கை தொழுகை இருக்க அவரை விட்டு விழுந்துடும். அப்போ என்ன செய்யறது, அதனாலதான் சொன்னா நின்றுட்டு தொழுதரணும், ரொம்ப நேரம் நீட்டிடக்கூடாது. அதே மாதிரி என்னது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், சப்போஸ் அவர் என்ன செய்யறாரு, உது இல்லாமல் நுழைஞ்சிட்டாருன்னு சொன்னா அதுக்கு பதிலாக இமாம் முஸ்னிஃப் ரஹ்மத்துல்லாஹி இருக்க மாதிரி, நவீர் ரஹ்மத்துல்லாஹி இருக்க மாதிரி, என்ன சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்று சொல்வதை கொண்டு அந்த தஹியத்துல் மஸ்ஜித் அந்த நன்மையை அவர் அடைந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. எனவே என்ன செய்யறது, எப்பா இந்த மாதிரி நிகழ்ந்துருச்சு நடந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா இந்த மாதிரி என்ன செஞ்சு கொள்ளலாம், ஓதி அதற்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ளலாம். ஆக மொத்தத்துல மற்ற நேரங்கள்ல ஒதுவோட நுழையிறது தான் ரொம்ப சிறந்ததாக இருக்குது. நுழைந்து அங்க என்ன செய்யறது, ஒது செய்வதும் அவசியமாக இருக்குங்க. ஒது செய்து போயிட்டு எனது தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவது சுன்னத்தாக இருக்கு. சரி, வலவு நவா ரக்அத்தைனி முத்லகன் அவ் மன்சூரத்தன் அவ் ராத்திபத்தன் அவ் ஃபரீலத்தன் ஃபகத் அவில் ஃபர்ல வ தஹியத்த ஹஸலா.
வலவு நவா ரகாத்தைனி, 2 ரக்காத்தை நியத்து வைத்தால், முத்தலக்கன் பொதுவாக வைத்துட்டார், எந்த நியத்து வைக்கல, தஹியத்துல் மஸ்ஜிது அந்த எதுவுமே என்ன செய்யல, நியத்து வைக்கல, பொதுவா முத்தலக்கன் என்ன செஞ்சார், நியத்து வைத்தால். அவ் மன்தூரத்தின் அல்லது நேர்ச்சி வைக்கப்பட்டதை நியத்து வைத்தார். 2 ரக்காத் ஏதோ நேர்ச்சி வைக்கப்பட்ட தொழுகை, 2 ரக்காத் தொழுகுன்னு நினைச்சிருந்தாரு, நேர்ச்சி வைக்கப்பட்ட தொழுகையை என்ன நியத்து வச்சார். அவர் ராத்திபத்தன் அல்லது பரதுக்குரிய ராத்திபா, ஒரு முன் பின் சுண்ணத், அதாவது முன் சுண்ணத்தையோ பின் சுண்ணத்தையோ அந்த ராத்திபான தொழுகையை என்ன செய்யார், நியத்து வைத்தார். அவ் ஃபரீலத்தன் ஃபகத் அல்லது ஃபரதுடைய தொழுகையை தொழுகிறாரு, அதை மட்டும் நியத்து வைக்கிறார், ஃபரதான தொழுகை என்பதாக ஃபரதை மட்டும் நியத்து வைக்கிறார். அப்போ முத்தலக்கா வச்சுட்டாரு, பொதுவாகவே வச்சுட்டு எதையுமே இணைக்கல, அல்லது நேர்ச்சி வைக்கப்பட்ட தொழுகை அல்லது ராத்திபான தொழுகை நியத்து வச்சாரு, அது ஃபரதை மட்டும் வச்சாரு, ஃபரீலத்தன் ஃபகத் ஃபரதை மட்டும் வச்சாரு. அவில் ஃபரத ஒ தஹியத் அல்லது ஃபரதையும் தஹியத்தையும் வச்சார், ரெண்டையுமே வச்சார். நான் ஃபரல் தொழுகிறேன், இன்னும் தஹியத் தொழுகிறேன் என்பதாக, அதாவது ஃபரடைய தொழுகை தொழுகிற நியத்து வச்சுட்டு தஹியத்தையும் சில நியத்து வச்சுக்கிறார். இப்படி வச்சுட்டாருன்னு சொன்னா ஹசலா, அவருக்கு 2மே கிடைத்து விடும். அப்போ முத்தலக்கன் வச்சாலும் அவருக்கு தொழக்கூடிய அந்த 2 ரக்காத்துடைய நன்மையும் கிடைச்சிரும், தஹியத்துடைய இதுவும் கிடைச்சிரும். அதே மாதிரி மன்தூரத்தன், அதாவது நேர்ச்சிக்கப்பட்ட தொழுகையை வச்சிருந்தாருன்னு சொன்னா அதுக்குரிய விஷயமும் கிடைச்சிரும், அதே மாதிரி தஹியத்துடைய மஸ்ஜிதுடைய அந்த நன்மையும் கிடைச்சிரும். அதே மாதிரி ராத்திபை நியத்து வைக்கிறார், முன்பின் சுண்ணத்தை எதையோ நியத்து வைக்கிறாரு, அதை வச்சாலும் அங்கே என்ன செஞ்சிடும், அதுவும் கிடைச்சிரும், அதுக்குரிய நன்மையும் கிடைச்சிரும், தஹியத்து மஸ்ஜிதுடைய நன்மையும் அவர் கிடைச்சிரும். அல்லது ஃபரதை மட்டும் வைக்கிறாரு, ஃபரீலத்தன் ஃபகத் வச்சாலும் அங்கே ஃபரதுக்குரிய நன்மையும் கிடைச்சிரும், அதே மாதிரி தஹியத்துல் மஸ்ஜிதுடைய நன்மையும் கிடைச்சிரும். அல்லது ஃபரதையும் தஹியத்தையும் சேர்த்து வச்சால் அந்த 2 என்ன செஞ்சிடும், கிடைச்சிடும். தஹியத்தையும் ஃபரதையும் என்ன செய்றார், சேர்த்து வைக்கிறாரு, அங்கே என்ன செஞ்சிடும், அவருக்கு அந்த விஷயம் ஹசலா, அந்த 2ஐயும் அவர் அடைஞ்சு கொள்வார், அந்த 2 நன்மையும் பெற்றுக்கொள்வார். சரி, அப்போ இது தஹியத்துல் மஸ்ஜித் விஷயத்த சொன்னோம். தஹியத்துல் மஸ்ஜித் விஷயத்துல நம்ம பேசியிருக்கோம் என்னன்னு சொல்லி. இப்போ அடுத்த தொடர்ந்து இப்போ வைதா தஹலல் இமாம் ஃபில் மக்தூபத், பரதான தொழுகையிலே, மக்தூபான பரதான தொழுகையிலே இமாம் நுழைந்து விட்டார். இவர் பள்ளிக்குள் நுழையிறாரு, இமாம் என்ன செய்றாரு, பரதான தொழுகையில ஈடுபட்டார், பரதான தொழுகை தொழ ஆரம்பிச்சிட்டார். அப்போ மக்தூபத்துல இமாம் நுழைந்து விட்டால், அவு ஷரஅல் முஅத்தினு ஃபில் இகாமத்தி, முஅத்தின் என்ன செய்றார், இகாமத்தில் ஆரம்பித்து விட்டார். ஷரஅன முஅத்தின், ஷரஅல் முஅத்தினு முஅத்தின் ஆரம்பிச்சிட்டாரு, ஃபில் இகாமத்தி, இகாமத்தை முஅத்தின் ஆரம்பித்து விட்டார், இகாமத்தை முஅத்தின் ஆரம்பிச்சிட்டார். குரிஹ இஃப்திதாஹு குல்லி நஃப்லின், குல்லி நஃப்லின் குரிஹ இஃப்திதாஹு குல்லி நஃப்லின் அத்தஹிய்யத வர்ரவாத்திப வகைரஹுமா. இந்த இடத்துல அத்தஹிய்யத்துன்னு கொண்டு வந்திருக்காங்க, ரவாத்திபுன்னு கொண்டு வந்திருக்காங்க, வகைரிஹிமான்னு கொண்டு வந்திருக்காங்க. இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கலாம். அதாவது இங்கே எப்படின்னா 3 யாராப்புமே என்ன செய்யலாம், இங்கே கொண்டு வரலாம். எப்படின்னா நஃப்லின் என்பதாக வச்சு இதனுடைய பதிலாக கொண்டு வரும்போது அத்தஹியத்தி ஒர் ரவாத்திபி ஒ கைரிஹிமா என்பதாக கொண்டு வரலாம். ஏன்னா இதனுடைய அதே குறிக வச்சு வரும்போது அதாவது மக்ரூஹாக்கப்படும் இது அத்தஹியத்து ஒர் ரவாத்திபு ஒ கைருஹுமா, தஹியத்தும் சரி அல்லது அதனுடைய ரவாத்திபுலும், அதாவது ரவாத்திபுலும் சரி அல்லது அந்த 2 அல்லாத மற்ற தொழுகைகளும் சரி என்பதாகவும் கொண்டு வரலாம். அதே நேரத்தில் இஃப்திதாஹுவ மஃபூலா வச்சுட்டோம்னு சொன்னா, மஸ்தரா வச்சா வேண்டிய மஃபூலாக அத்தஹியத்த ஒரு ரவாத்திப வகைரஹுமா என்பதாக கொண்டு வரலாம். என்ன அப்படி அடிக்கும்போது இங்கே எப்படினாலும் படிச்சு கொள்ளலாம். அப்படியே குறிக இஃப்திதாக குல்லி நஃப்லின் அத்தஹியத்தி ஒரு ரவாத், அதாவது அத்தஹியத்து குறிக வச்சு படிக்கலாம், அத்தஹியத்து ஒரு ரவாத்திபு வகைருஹுமா. இந்த 3 யாராவும் இதில் படிப்பது சரியாக இருக்கும். 3 யாராவும் என்ன செய்யலாம், இதில் கொண்டு வரலாம். இதனுடைய அர்த்தத்தை பாருங்க. அதாவது அப்போ முஅத்தின் நினைச்சிட்டா இகாமத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார். இப்போ குறிக மக்ரூஹாக்கப்படும் இஃப்திதாஹு ஆரம்பித்தல் என்பது குல்லி நஃப்லின் ஒவ்வொரு நஃபிலையும், ஒவ்வொரு நஃபிலும் ஆரம்பிப்பது என்பது இவருக்கு மக்ரூஹாக்கப்படும். தஹியத்துடைய நஃபிலாக இருந்தாலும் சரி, ஒரு ரவாத்திப் அல்லது ரவாத்திபுடைய தொழுகைகளாக இருந்தாலும் சரி, வகைரஹுமா அது அல்லாததாக இருந்தாலும் சரி. அப்போ என்னது, அவர் என்ன செஞ்சிட்டாரு, நஃபில் ஒவ்வொரு நஃபிலையும் ஆரம்பிப்பது மக்ரூஹாக்கப்படும். எப்போ முஅத்தின் என்ன செஞ்சிட்டாரு, இகாமத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு, அல்லது இமாம் எங்க நுழைஞ்சிட்டாரு, தொழுகையில ஃபர்ல் தொழுகையில தக்பீர் கட்ட ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா, இப்போ தஹியத்துல் மஸ்ஜித் தொழுவதும், அதாவது தஹியத்துல் மஸ்ஜித் ஆரம்பிப்பது இஃப்திதாஹு தஹியத்துல் மஸ்ஜித் ஆரம்பிப்பதும், அதே மாதிரி ஒரு ரவாத்திப ராத்திபான தொழுகைகளை ஆரம்பிப்பதும் சரி, வகைரஹுமா அதல்லாத ராத்திப் அல்லாத தஹியத் அல்லாத எந்த தொழுகையை ஆரம்பிப்பதும் சரி மக்ரூஹாக்கப்படும். ஏன், இமாமு
ஃபரல நுழைஞ்சிட்டாரு, மதின் காம சொல்லிட்டாரு அப்படின்னா சரி. ஒன் நஃப்லு ஃபி பைத்திஹி அஃதலு மினல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலிலே, அதாவது நஃபில் தொழுகை என்பது ஃபி பைத்திஹி, அவருடைய வீட்டிலே தொழுவது என்பது அஃதலு மிகச் சிறந்ததாக இருக்கிறது, மினல் மஸ்ஜிதி, மஸ்ஜிதை தொழுவை விட, அஃதல் மஸ்ஜித பள்ளியில் தொழுவதை விட வீட்டிலே தொழுவது மிகச் சிறந்ததாக இருக்கிறது. ஒன் நஃப்லு ஃபி பைத்திஹி, அவருடைய வீட்டிலே நஃபில் தொழுவது என்பது அஃதல் மிகச் சிறந்ததாக இருக்கிறது, மினல் மஸ்ஜிதி, பள்ளியிலிருந்து நஃபில் தொழுவதை விட மிகச்சிறந்த வீட்டிலிருந்து நஃபில் தொழுவது தான். அப்படின்னா நஃபில்ங்கிறது வீட்டில் தொழுவது தான் ரொம்ப சிறப்பானதாக இருக்குது. ஏன்னா லா தஜஅலு ஃபி புயூத்தக்கும் லா தஜஅலு புயூத்தக்கும் குபூரா, உங்களுடைய வீடுகளை எப்படி ஆக்கிறாதீங்க, கபரை போன்று ஆக்கி விடாதீர்கள் என்பதாக நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன விஷயங்களை பார்க்கணும். இப்போ கபரை போன்று ஆக்கிறாங்கன்னா அந்த தொழுகையே இல்லாம ஆக்கிறாதீங்க. இப்போ தொழுகைகளை என்ன செய்யுங்க, சில தொழுகைகளை வீட்டிலே தொழுது கொள்ளுங்கள். குறிப்பாக சுன்னத்தான தொழுகைகளை என்ன செய்யுங்க, ராத்திபான தொழுகைகளை வீட்டில் தொழுது கொள்ள சிறந்ததாக இருக்கு. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ருடைய தொழுகை பற்றி வரும்போது, ஃபஜ்ருடைய தொழுகையுடைய சுன்னத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துடைய விஷயத்துல அது என்னது, ஒன்று ஃபஜ்ர் முன் சுன்னத்து, பாங்கு சொன்ன உடனே தொழுகிறது, சுருக்கமாக தொழுகிறது, வீட்டிலே தொழுவது, இந்த மூன்றும் சுன்னத்து இருக்குன்னு சொல்லி சொன்னோம். அந்த மாதிரி நம்ம வீடுகளில் நஃபீல்களை என்ன செய்யறது, வழக்கமாக்கி கொள்வது, தொழுகிறது மிகச் சிறப்பானதாக இருக்குது. அதுதான் அங்கே சொல்லுவாங்க, வீட்டில் தொழுகிறதுக்கு நஃபீல்களை பள்ளியில் தொழுவதை விட மிகச் சிறந்ததாக இருக்கிறது. யுக்ரஹு தக்சீசு லைலத்தில் ஜும்ஆத்தி பி சலாத்தின், ஜும்மாவுடைய இரவை குறிப்பாக்குதல் என்பது மக்ரூஹாக்கப்படும், பி சலாத்தின், தொழுகையை கொண்டு. அப்போ யுக்ரஹு தக்சீசு லைலத்தில் ஜும்மாவுடைய இரவிலே தொழுகையை கொண்டு மட்டும் குறிப்பாக்குவது என்பது மக்ரூஹாக்கப்படும், பி சலாத்தின், தொழுகையை கொண்டு குறிப்பாக்குவது மக்ரூஹாக்கப்படும். அப்போ எல்லா நாளும் தொழுதுட்டு வர்றாரு, அதோட இதையும் தொழுகிறாரு, பிரச்சனை இல்லை. அதே நேரத்தில் தொழுகலை, அவர் என்ன செய்றாரு, ஜும்மாவுடைய நாள் என்ன செய்றாரு, விழித்திருந்து என்னது திக்ரு திலாவத் தஸ்பீல் அப்படி என்ன செய்றாரு, ஈடுபடுறாரு. அதில் மட்டும் என்ன ஈடுபட்டாருன்னா அதில் ஒன்றும் கராகத்து இருக்காது. ஆனால் சலாத்தை மட்டும், அது வெள்ளிக்கிழமை மட்டும் குறிப்பாக செஞ்சாருன்னு சொன்னால் அது மக்ரூஹாக்கப்படும். வ சலாத்து ரகாயிபி ஃபி ரஜபின் வ சலாத்து நிஸ்ஃபி ஷாபான பிதஅத்தானி மக்ரூஹத்தானி. வ சலாத்து ரகாயிபி, அதாவது ஆர்வமூட்டப்படக்கூடிய தொழுகைகள், ஆர்வமூட்டப்படக்கூடிய தொழுகைகள் இருக்கின்றதே, ஃபி ரஜப, ரஜபுடைய மாதத்திலே, வ சலாத்து நிஸ்ஃபி ஷாபான, ஷாபானுடைய 15ஆம் இரவு, ஷாபானுடைய நிஸ்ஃபி ஷாபான் சொல்லணும், ஷாபானுடைய பராத்திரி இரவுன்னு சொல்லணும், பராத்திரி இரவு, ஷாபானுடைய 15ஆம் இரவுடைய தொழுகை, இன்னும் ரஜபுடைய இரவு தொழுகை இருக்கிறதே, ரஜபிலே அந்த ஆர்வமூட்டப்படக்கூடிய அந்த தொழுகைகள் இருக்கின்றதே, இந்த இரண்டும் பிதஅத்தானி, பிதஅத்தாக இருக்கிறது, ஷரியத்துல சொல்லப்படாத நூதனமான விஷயமா இருக்கு. நம்ம சொன்னோம்ல, அதாவது குல்லி ஷையின் உமில பிகைரி மிசாலின் சாபிக்கின், முன்னாடி எந்த ஒரு மிசாலை சாபிக் இல்லாம செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு அமலும் பிதாத்தாக இருக்குது. பிதாத்துல இது மக்ரூஹத்தானி, மக்ரூஹான பிதாத்தா இருக்கு. நம்ம ஏற்கனவே 5 வகையான பிதாத் இமாம் நவீ ரஹ்மத்துல்லாஹி சொல்லியிருக்காங்கன்னு சொன்னோம். ஒன்று பிதாத்திய வாஜிப், பிதாத்திய மந்தூப், அதே மாதிரி பிதாத்திய முஹர்ரமா, பிதாத்திய மக்ரூஹா, பிதாத்திய முபாஹ். இப்போ இங்கே பிதாத்திய மக்ரூஹத்தானி, அப்போ வெறுக்கப்பட்ட பிதாத்தாக இருக்கு. பிதாத்தினாலே செய்யக்கூடாது, அது மக்ரூஹான பிதாத்தாக இருக்கு. அப்போ என்ன செய்யறது, இதை முழுமையாக தவிர்த்து கொள்வது. அதுதான் சொல்றாங்க சலாத்து ரகாயிப், ஆர்வமூட்டப்படக்கூடிய தொழுகையில ரஜபுலையும் சரி நிஸ்ஃபு ஷாபான்லையும் ஆர்வமூட்டப்படக்கூடிய அந்த தொழுகையை தொழுவது இருக்குது, பிதாத்தானி மக்ரூஹத்தானி, ரெண்டுமே மக்ரூஹான பிதாத்தாக இருக்கு, ரெண்டும் செய்யாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த விஷயங்களை தான் சொன்னோம். மேலும் தஹியத்துல் மஸ்ஜித் விஷயத்தை சொன்னோம். தஹியத்துல் மஸ்ஜிதுங்கிறது இதை கொண்டு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, பள்ளிக்கு செலுத்தப்படக்கூடிய காணிக்கையாக இருக்குது. அதே போல சொல்லும்போது அடுத்ததாக நஃபில்களில் தொழப்படக்கூடிய நஃபில்களில் சில நஃபில்கள் மக்ரூஹான நஃபிலாக ஆகிவிடக்கூடாது. உதாரணமாக இமாம் தொழுகையில் நுழைஞ்சதுக்கு பிறகு, முஅத்தின் இகாம சொல்ல ஆரம்பிச்சதுக்கு பிறகு, அதே மாதிரி இந்த நேரங்களில் தஹியத்துல் மஸ்ஜிதோ அல்லது மற்ற தொழுகைகளோ தொழுவது மக்ரூஹாக இருக்கிறது. அதுமாதிரி மஸ்ஜிதில் தொழுவதை விட வீட்டில் நஃபிலான தொழுகைகளை நிறைவேற்றுவது மிக சிறப்பானதாக இருக்குது. வெள்ளிக்கிழமை நாளை மட்டும், வெள்ளிக்கிழமை இரவு மட்டும் தொழுகைக்காக வேண்டி ஒதுக்கிக் கொள்வதும் மக்ரூஹாக்கப்படுது. அந்த மாதிரி ஆர்வமூட்டப்படக்கூடிய தொழுகைகள் இருக்குது. உதாரணமாக ஷாபானுடைய 15ஆம் நாள் பராத்திரி இரவுல, ரஜப் மேராஜ் இரவு என்று சொல்லப்படக்கூடிய ரஜபுடைய இரவுகளிலே தொழுவது என்பது மக்ரூஹ், அதாவது பிதாத்தானி மக்ரூஹத்தானி, ரெண்டுமே வெறுக்கப்பட்ட பிதாத்தாக இருக்கிறது, அதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். நாம் இந்த நஃபிலான விஷயங்களை பற்றி படித்தோம். அதற்கு முன்னாடி பல சுன்னத்துகள் சொல்லப்பட்டுச்சு. இவைகள் எல்லாம் சொல்லப்படுவது நோக்கம் என்ன, அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான். இந்த பாடத்தை படிச்சுட்டோம், இதை மனசுல நிறுத்திட்டோம், அல்ஹம்துலில்லாஹ் இந்த சட்டங்களை தெரிந்து கொண்டோம் என்பது மட்டும் போதுமானதல்ல. மாறாக இதை நாம் அமல் செய்ய ஆரம்பித்து விட்டோம் என்ற விஷயம் வந்தோம். துஹாவுடைய தொழுகையை ஆரம்பிச்சிட்டேன், தஹஜ்ஜுடைய தொழுகையை நான் ஆரம்பித்து விட்டேன்,
வித்தருடைய தொழுகை விடாமல் தொழ ஆரம்பித்து விட்டேன். நஃபில் முன்பின் சுன்னத்துகள் மக்கதாவான சுன்னத்துகளை நான் தொழுது வருகிறேன். அதே போல எக்ஸ்ட்ராவான நஃபில்கள் சொல்றாங்களே, அதை நான் தொழுது வருகிறேன். இரவிலே தொழுவதை விட பகலிலே தொழுவதை விட இரவிலே தொழுவது சிறந்தாக என்று சொல்லப்படுது. இறந்து முத்தலக் இரவுல நான் நஃபில்களை தொழுகிறேன். தஹியத்துல் மஸ்ஜித் என்னை விட்டு தவறாமல் நான் எப்பெல்லாம் நுழையிறனோ அப்பெல்லாம் தொழுகிறேன். அதே மாதிரி நான் மற்ற ரகாய்பான விஷயங்கள், தடுக்கப்பட்ட விஷயங்களை விலகி கொண்டேன். வீடுகளில் நஃபில் தொழ ஆரம்பிச்சிட்டேன். இது போன்ற சில நல்ல விஷயங்களை கொண்டு வருவதன் மூலம்தான் நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்து தீயமல்களை விட்டு நம்மை பாதுகாத்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.